God. யோவான் 6:25. கடலின் அக்கரையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இது இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு அப்பத்தை கொடுத்து போஷிப்பார். சரிங்களா? அப்போ தான் இவங்க என்ன கேட்காங்கன்னா, அதை விட்டுட்டு அவர் வந்துடுவார். வெளியில் வந்தது என்ன சொல்லுவார், நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர்னு சொல்லி தேடி இந்த ஜனங்கள் வருவாங்க. வரும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அற்புதங்களை கண்டதுனால நீங்கள் தேடலை, அப்பம் புசித்து திருப்தி ஆகிறதுனால தான் என்னை நீங்கள் தேடுறீங்க சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. எதுக்காக நம்ம ஆண்டவரை தேடுறோம்? அந்த மக்கள் அற்புதத்தை பார்த்ததுனால தேடாமல் அப்பம் புசித்து திருப்தி ஆகிறதுனால தேடினாங்க. ஆனால் நம்ம எதற்காக ஆண்டவரை தேடுகிறோம்? நம்முடைய தேவைக்காக தேடுகிறோமா, இல்லை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார் அதனால அவரை போய் தேடுறீங்களா? எதற்காக நாம் தேடுகிறோம்? தினமும் ஆண்டவருக்குள்ளே நம்ம பேசுகிறவர்களாக இருக்கோமா? உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காக என்ன பண்ணணுமா, ஆண்டவர் தேடணும்னு சொல்கிறாரு. அழிந்து போகிற போஜனம், அழிந்து போகிற ஆசீர்வாதம், அழிந்து போகிற எல்லாத்துக்காக நம்ம தேடக்கூடாதான். நித்திய ஜீவன் வரைக்கும், நித்திய ஜீவனாக பரலோகத்துக்கு போகிற அந்த போஜனத்துக்காக மட்டும் ஆண்டவர் நம்ம தேடணும்னு சொல்கிறார். எனவே நாம் எப்படி தேடணும்னா, அவருக்குள்ள தினமும் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருக்கணுமா, ஒரு ஃப்ரெண்டை போல் அவரோடு கூட நம்ம எப்பொழுதும் உறவாடி கொண்டிருக்கணுமா. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். தினமும் வேதம் வாசித்து ஜெபித்து அவரோடு கூட நெருங்கிய தொடர்பில் இருக்கும்போது நித்திய ஜீவன் வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, நம்மளை கூட்டி சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். அதே போல் என்ன சொல்கிறாரு, நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியவங்கள்னு சொல்லியிருக்கோம், நித்திய ஜீவன் வரைக்கும். சரிங்களா? அப்போது அது வரைக்கும் நிலை நிற்கிற போஜனம் அன்றராகிய வார்த்தை, அதுக்கப்புறம் நம்ம அவரோடு கூட தொடர்பு உறவு நம்ம இருக்கும்போது அவர் நம்மளை என்ன பண்ணுவாராம், மனுஷகுமாரனை உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார். அப்போது அவருக்குள்ளே நம்ம இருந்தோன்னா, இவள் இயேசுவின் பிள்ளைங்கிற ஒரு முத்திரையை ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, தரிப்பாராம். எனவே நம் தேவனுக்கு ஏற்ற கிரிகளை நாம் நடப்பிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எனவே நம்ம அழிந்து போகிற ஆசீர்வாதத்திற்காகவோ அழிந்து போகிற ஒரு போஜனத்திற்காகவோ எதுக்கும் நம்ம தேடாமல் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காக நம்ம தேடுவோம்.